வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு புளிப்பு எல்லாமே சேர்ந்த ஒரு வகையான மாங்காய் வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது இந்த சைடில் வந்து ஆம்கா லோஞ்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம ஊர் பச்சடி மாதிரியே தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து நல்லா ஃப்ரெஷ் மாங்காய். இப்போ தான் நான் வந்து மரத்துலேருந்து பறிச்சுட்டு வந்திருக்கேன். அதை நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் சுத்தமாக வந்து தொடச்சி எடுத்துட்டு நல்லா நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து கடாயில் வந்து நான் வந்து கடுகு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகுளுந்த பருப்பு, வெந்தயம் ஒரு 4-5, அப்புறம் வந்து ஜீரகம் கொஞ்சோண்டு, சோம்பு கொஞ்சோண்டு, அப்புறம் அந்த வெங்காய விதை இருக்கும் இல்லையா, அதான் கலோஞ்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மாங்காய் வெட்டினதை வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாங்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், இல்லை காஷ்மீரி சில்லி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் வந்து கொடுக்கும். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. பாருங்கள், நல்லா வந்து ஒரு நிமிஷம் வந்து நல்லா மசாலா கூட சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து இது வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து மீடியமில் வச்சு நல்லா வேக விடணும். கொஞ்சம் நல்லானா ரொம்பையும் வந்து குழையிற மாதிரி வேக விட்டுறக்கூடாது. ஒரு 3/4 பக்குவம் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வேக விடுங்க. சிம்மில் வச்சு வேக விடுங்க, ஹையில் வச்சு வேண்டாம். இது வந்து நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதுக்கு இது வந்து உங்களுக்கு நிறைய இனிப்பு வேணும்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு கிண்ணம் மாங்காய் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து வெல்லமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இனிப்பு கம்மியாக சாப்பிட்ருவீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு போட்டுக்க. நான் வந்து அவ்வளோ இனிப்பு வேண்டாம் அப்படிங்கிறனால கொஞ்சமாக வந்து நான் சேர்த்துருக்கேன் வெல்லம். அவ்வளோதான். வெல்லத்தையும் போட்டு நல்லா வந்து இது வந்து சிம்மில் வச்சு நல்லா வந்து வேகணும். அந்த வெல்லத்தோடையே சேர்த்து நல்லா வெந்து இந்த மாதிரி நல்லா கேரமலைஸ் ஆகி வரும். அப்போ வந்து நம்மளோட லோஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, பராட்டா, அப்புறம் நம்ம சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சொல்லப்போனால் நம்ம பச்சடி மாதிரி தான், ஆனால் இதில் வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசம், அவ்வளோதான். நான் வந்து கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா மாங்காய் சீசன் இருக்க வரைக்கும் நான் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்குவேன். நான் ஒருத்தி தான் சாப்பிட முடியும், அதனால். ஓகே, பாய்.